ஜனநாயகம் தான் ஜெயிக்கும். இத தாண்டி இப்ப தலைவருக்கு பெரும்பான்மை இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ஹைலைட் பண்றாங்க இல்லையா? இப்ப இந்த அதர் கேஸ் அப்சைட் டவுன் யோசிச்சு பாருங்க. நீங்க பெரும்பான்மை இல்லன்னு நீங்க ஆட்சிய கலைச்சாலும், திரும்ப தேர்தல் வச்சீங்கன்னா, என் தலைவன் தனிப்பெரும்பான்மையோட ஜெயிப்பான். அந்த பயம் ஒரு கட்சிக்கும் இருக்கு. அதனால இதுக்கப்புறம் ஒண்ணும் இந்த பண்ண இந்த முடியாது. கலச்சு ஆடுற ஆட்டமே வேலைக்கு ஆகாது. நீ டிரான்ஸ்போர்ட் ஒழுங்கா விட்டிருந்தாலே இந்நேரம் என் தளபதி தனிப்பெரும்பான்மை வந்திருப்பாரு. நீ பண்ண சூழ்ச்சிக்கு தான் இந்த ரிசல்ட். இல்ல என் தலைவன் முத்துராஜ், இன்னும் இது எப்படின்னா, எல்லா தொகுதிக்கும் நீ ம். இன்னும் 5 வாட்டி தேர்தல் வச்சாலும் நான் திருப்பி நின்னு அதுதான். ஜெயிப்பேன். எனக்கு காசு பணம் தேவையில்ல. அதுதான். உன் அதுதான். நிலைமைய இந்த யோசிச்சுக்கோ. கலச்சு போடுற ஆட்டமே வேலைக்கு ஆகாதுன்னு எல்லா கட்சிக்கும் தெரியும். அதனால எல்லா கட்சியும் ஆதரவு தான் குடுப்பானே தவிர, ம். எவனும் நான் எதிர்த்து போராடுறதுக்கு எவனுக்கும் எந்த துணிவும் கிடையாது. நல்லா நல்லா எழுதி வச்சுக்கங்க. இது ரொம்ப ஸ்மூத்தா போகும். இந்த இந்த ஆட்சி அமைக்கிற விஷயம். அதனால யாருக்கும் எந்த டவுட்ஸும் வேணாம். இன்னொன்னு திமுகவும் திரும்ப ரீ எலெக்ஷன் வர்றது விரும்பாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வச்சுதான் வாங்குன அடி பாருங்களேன், அப்படி இல்ல. 200 அவன் சீட்டோட வாங்குன அடி விரும்பினா அப்படி. என்ன, விரும்பலனா என்ன, ஓரமா உட்கார சொல்லு. இல்லங்க, வச்சுதான் பார்க்க சொல்லுங்களேன். இதோ மக்களோட வரி பணத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணி 200 அடிப்போம்டா. நீ என்ன சொன்ன 200? நான் அடிப்பேன்டா 200. இருமாப்புடன் 200ன்னு பேசின வாய்ங்களுக்கு எல்லாம் நாங்க சொல்லுவோம். டேய், வச்சுதான் பாருங்க, 20 சீட்டு கூட மாட்டோம். நம்ம அண்ணன் வந்து எல்லா இடத்துலயும் ரொம்ப கம்மியா பேசியிருக்காரு. ஆனா ஒரு பேசின சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு எடுத்து நான் திருப்பி கேக்குறேன். ஒரு மனுஷனுக்கு எப்படா இப்படி ஒரு கன்விக்ஷன், எப்படா இவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் இருக்க முடியும்? எனக்கு ஏன் இவ்வளவு இல்லன்னு என மேலே கோவம் வந்துருச்சு. சொல்லி சொல்லி அடிச்சிருக்காங்க ஒரு இடத்துலயும். டேய், இல்ல உங்க அப்பனாலே முடியல, நீ எப்படி வின் பண்ணுவ அப்படின்னு இருக்காரு. இந்த கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துல சொல்லிருக்கிறாரு, நீ எத்தனை கட்சியை கூட்டணி வச்சாலும் வேலைக்கு ஆகாது. தவிடுபடி அனைத்து கட்சி கூட்டணி கட்சியும் மைனஸ் ஆக்கி காட்டுவான்னு சொன்னது. டேய், நீ எல்லாம் சரி, இந்த சில சில்லறைங்க எல்லாம் இருக்கு. நீ எல்லாம் படத்துலதான் சபதம் வச்சு பாத்துருப்ப, உன் தலைவனுக்கு விசில் அடிச்சிருப்ப. டேய், நாங்க ரியாலிட்டிலேயே அடிக்கிறோம்டா. என் அண்ணன் பந்தயம் கட்டி அடிச்சிருக்கான்டா. வீலிங் அடிச்சுக்கினே இருப்போம், ஆடினே இருப்போம். பாருங்க. இல்ல யோசிச்சு பாருங்க. ஜனநாயகங்கள்ல இந்த மாதிரி நிறைய கூஸ் பம்ப் என்ன மாதிரி நிலவரம் ஆக போகுதுன்னு தெரியல எனக்கு. இப்போ வரைக்கும் நான் பாக்கல ப்ரோ. இப்போ வரைக்கும் நான் பாக்கல ப்ரோ அந்த படத்தை. யாரும் பாக்கல. நம்ம ரசிகர், உண்மையான ரசிகர் யாரும் பாக்கல. யோசிச்சு பாருங்க. ஒரு கொத்தடிமை பேசுனாங்க. ஹாய் ஹரிஷ் ப்ரோ. ஹாய் யவாஸ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. லாங் டைம் நோ see. நான் குமரா எப்படி இருக்க? கவின், எக்ஸ்பெரி, ரேவன், அலெக்ஸ். அண்ணே நல்லா இருக்கேனே. உங்க குரலா தானே கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? அண்ணா என்ன கிரவுண்ட்ல இறங்கி வீலிங் அடிச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ ப்ரோ, கொஞ்சம் இதா இருக்கு, பொறுமையா இருக்குண்ணே, பாத்துக்கலாம். நம்ம 5 வருஷம் இருக்கு. நேத்திக்குலாம் செலிப்ரேஷன் ஏரியாவில் பயங்கர செலிப்ரேஷன். உங்க ஏரியாவா? நீங்க பாண்டிச்சேரியாச்சு. நான் ஷிஃப்ட் ஆயிட்டேன்டா, திருச்சி ஷிஃப்ட் ஆயிட்டேன். இல்ல ப்ரோ, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சுதான் ஆக்சுவலாக ஷிஃப்ட் ஆனேன். எலெக்ஷன் டே அன்னைக்கு வந்து பாண்டியிலேருந்து திருச்சி போகிற மாதிரிலாம் அன்னைக்கு நைட்லாம் ப்ரோ, அதாவது நம்ம தலைவனை பற்றி நமக்கே ஒரு சில நேரம் வந்து குழப்பம் இருக்கும். ஐயோ, இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நிறைய நேரங்களில் நிறைய சந்தர்ப்பங்கள்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் அதையும் மீறி ஒரு வெற்றி வரும் பாருங்க, அப்போ கிடைக்கும் பாருங்க நமக்கு ஒரு சந்தோஷம். அதுதான் இந்த ரிசல்ட்டு. நமக்கு பல சந்தர்ப்பத்தில் இந்த 2-3 வருஷத்தில் வந்து நிறைய குழப்பங்கள், நிறைய கோவங்கள் அவர் மேலே இருந்திருக்கும். கண்டிப்பாக டெசிஷன் மேக்கிங்கில் சரியாக பண்ணுறாரா, தப்பாக பண்ணுறாரா, இல்லை என்ன ரூட்டில் போகிறாரு, அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட் நமக்கு நிறைய டைம், ஈவன் ஃபிலிம் பீரியடில் கூட நிறைய இடத்துல அதை பண்ணியிருக்காரு. பட் அதையும் மீறி எப்படி படத்தை பார்த்துட்டு வெளில வரப்போ தலைவா பிச்சிட்ட தலைவா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல, அதோட மேக்ஸ் டு த மேக்ஸ் ஃபீல் வந்து ரிசல்ட் நேற்று வந்தது. மேக்ஸ் டு த மேக்ஸ் ஒரு பீக் இருக்கும் பாருங்க, அது அந்த தருணம் இருக்கு பாருங்க. டேய், இதை விட வேற என்னடா வேணும்? சரித்திரத்துல என் தலைவன் பேரை எழுதி வச்சுக்கிறா. இன்னும் 100 வருஷம் எவனாலே சொல்லாத முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி. இதை விட வேற நமக்கு என்ன வேணுங்கிற மாதிரி இந்த ஃபீல்லாம் வேற மாதிரி. ஹரிஷ் ப்ரோ, ஆக்சுவலா நான் வந்துட்டேன் இங்கே ஒரு 10 days, எலெக்ஷனுக்கு 10 days முன்னாடியே வந்து ஏரியாவுக்குள்ள அலப்பறை கொடுக்கறது, கேம்பெயின் போகிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் திரும்பவும் பாண்டி போயிட்டு எலெக்ஷன் டே அன்னைக்கு நைட்டு தான் திரும்ப கிளம்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. கார் கூட எடுத்துகிட்டு போக முடியல, பஸ்ஸில் தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த ட்ராவல் செரியல் ட்ராவல். அந்த ட்ராவல் வந்து ஃப்ரம் பாண்டி டு திருச்சி எப்படி கேட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் டு த கோர் அங்கேயே எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இது என்னவோ ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண போதுறா நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி. ஃப்ரம் முதல் நாள் நைட்டு 10 மணிலேருந்து எலெக்ஷன் முடிய அந்த ஃபீல் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் ஏன்னா சந்திக்கிற மக்கள், பார்க்குற விஷயம்,
ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா கூட ஹேட்டர்ஸ், நம்ம பசங்க ஹேட்டர் யாராருன்னு தெரியும், நம்ம சொந்தக்காரன், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஏழாமா பேசுறவங்க எல்லாரும் லைக் போடுறான். அப்பவே ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. சரி ஓகே போவோம். பஸ் ஸ்டாண்ட் போனா, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் போனா, அதாவது தீபாவளி பொங்கல் கூட அவ்வளோ கூட்டம் இருக்காது, அவ்வளோ கூட்டம். சரி அங்கேயே தெரிஞ்சிச்சு இது என்ன இவ்வளோ பெரிய க்ரௌடாக இருக்கு, பஸ்ஸில் இடம் கிடைக்கல, நின்றுக்கிட்டே போகிறோம். நானும் என் ஒய்ஃபு நின்றுக்கிட்டே போகிறோம் ஃப்ரம் விழுப்புரம் டு திருச்சி. செம்ம ஃபீல். எல்லாரும் டிவிகே பற்றி மட்டும்தான் பேசுகிறானுங்க. பஸ்ஸுக்குள்ளே ஜாம் பேக்கடு பஸ்ஸு. திருச்சிக்கு பஸ்ஸே கிடைக்கல. சரி இப்படி ஆயிடுச்சு. சரி அங்கேருந்து திரும்ப வந்து துவாக்குடிக்கு போகணும், பஸ்ஸு கிடைக்கல. ஒரு வேனு நார்மலாக ஒரு 407 வேன் ஏற்றிக்கிட்டு, இந்த இதெல்லாம் ஏற்றிட்டு போகிற மாதிரி நிற்கிற எல்லாத்தையும் தஞ்சாவூருக்கு ட்ரிப் அடிக்கிறோம் வேனு. அந்த வேனு அதில் ஏறி போய் இறங்கிட்டோம். அங்கே இன்னொரு ஃபீல் கிடச்சிச்சு. அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போகணும் வீட்டுக்கு. ஆட்டோவில் ஏறினா ஆட்டோக்கார் வந்து ஷார்ட்ஸில் அப்படி ஏற்றுறாரு, ஒவ்வொரு வீடியோவாக ஏற்றிட்டு இருக்காரு. ஏற்றிட்டு இருக்கப்போ கரெக்டாக தளபதி வீடியோ ஒன்று வந்துச்சு. வந்தோடனே நான் அவர்கிட்ட கேட்டேன் டக்குன்னு, யாருக்கு நான் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் பாருங்க. வேற யாருக்கு, விஜய்க்கு தான் அப்படின்னாரு. என்னென்ன சொல்கிறீங்க, அவருக்கு வயசு வந்து ஒரு 65 வயசு இருக்கும். போன வாட்டி யாருக்கு, நீங்கள் இத்தனை வருஷமாக நான் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன், இந்த முறை விசிலுக்கு போடுறேன், எங்கள் வீட்டில் 9 ஓட்டு விசில், ஏடிஎம்கேக்கு போட்ட ஓட்டு அத்தனையும் விசில் அப்படின்னாரு பாருங்க. அங்கே ஃப்ளாட்டு முடிஞ்சு. இது வந்து வேற மாதிரி ஒன்று கொடுக்க போகுது. நம்ம அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பார்த்துருப்போம், வீடியோஸ் பார்த்துருப்போம், மக்கள் கூட்டத்தை பார்த்துருப்போம், நிறைய பார்த்துருப்போம். பட் பர்சனலாக ஒன்று நம்ம வந்து அன்னைக்கு காலையில் 4 மணிக்கு நான் இது ஒரு ஃபேஸ் பண்ணும்போது கரெக்டாக 7 மணிக்கு போய் ஒரு 4வது ஆளாக போய் ஓட்டு போட்டேன். ஓட்டு போட போய் பார்த்தா அங்கே தான் இன்னும் வந்தானுங்க பாருங்க, பேண்ட்டும் சட்டையும் போட்டுக்கிட்டு. இத்தனைக்கும் கிராமம், அங்கேயே அவ்வளோ பேர் வந்தானுங்க. எங்கள் தொகுதி கடைசியில் ஜெயிச்சு. ஆக்சுவலாக எங்கள் தொகுதியில் நாங்கள் ஜெயிப்பனான்னு கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. கடைசியில் அடித்ததை யாரை தெரியுங்களா, நம்ம நடிப்பு அரக்கன் அன்பில் பொய்யாமொழுது அடித்தோம் எங்கள் தொகுதியில். சும்மா அடித்து ஓட விட்டுருவோம் அவனை. எங்கள் ஏரியா அந்த ஆள் ஆக்சுவலாக எங்கள் ஏரியாவில் தான் அதிக ஓட்டு. இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது கரெக்ட் ஆச்சு சதீஷ்போ. எங்கள் ஏரியாவுக்கு அப்புறம் தான் வந்து இந்த நரிக்குறவர்கள் வந்து இருக்கிறது. ஆல்மோஸ்ட் ஒரு 1500 ஓட்டு இருப்பாங்க. 1500 ஓட்டும் விசில். அந்த இது கவுண்டிங் வந்து அந்த இடத்துக்கு பாக்ஸ் போகும்போது டிஃப்ரென்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அதாவது பொய்யாமொழிக்கும் நவல்பட்டு விஜய்க்கும் வந்து அந்த கேப் வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு. அப்பயே புரிஞ்சு ஃபுல் ஓட்டு குத்திட்டாங்க இந்த ஏரியாவில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள். இது மாதிரி தான் நமக்கு எவ்வளோ சர்ப்ரைசஸ் வந்திருக்கு பாருங்களேன். இருக்கிற சிட்டிஸ் எல்லாத்துலையும், சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, எல்லா ஊர்லயும் சிட்டி, அதாவது அர்பன் அண்ட் சப்பர்பன் அடிச்சு நொறுக்கி இருக்காப்புல. இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். இதெல்லாம் எங்கடா நம்ம நினைச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஈவன் தோ ரூரல்லையும் நல்லாவே பிளே பண்ணியிருக்காரு சூப்பரா. 71 இடத்துல செகண்ட் பிளேஸ் வந்திருக்கும். இதுல வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல வந்து ஒரு 20 to 30 வந்து 2000 ஓட்டு விடோ, அதுதான் டிஃபரன்ஸு. ஸோ இதெல்லாம் நம்மளோட மெஜாரிட்டிக்கான ஒரு ஈஸி மெஜாரிட்டி வந்திருக்க வேண்டிய விஷயம் இது. பட் இது கிடைச்சது, இதெல்லாம் வந்து ஒரு சரியலான டே. நமக்கு எல்லாத்த விட ரொம்ப பெரிய சந்தோஷம், தலைவன் சரித்திரத்துல இடம் பிடித்தார். அதுதான் பெரிய சந்தோஷம். கவர்னன்ஸ்லாம் அவர் பாத்துக்குவாரு. அதெல்லாம் கண்டிப்பா இவனுங்க அதையும் குறைதான் சொல்ல போறானுங்க, அதுக்கும் ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணதான் போறானுங்க. நாளுக்கு நீங்க சொன்னதுதான், அவருக்கு கிரிட்டிசிசம் தான் இட்ஸ் அ ஃபியூவல். அவருக்கு அது வந்து ஒரு போதை மாதிரி அவருக்கு கிரிட்டிசிசம். அப்பல இருந்து பார்த்த மனுஷன் அது. கிரிட்டிசிசம் நீ எவ்வளவுக்கெல்லாம் கிரிட்டிசிசம் கொடுக்குறியோ அவ்வளவுக்கு அவர் வந்து ஷேப் அப் ஆயிட்டே இருப்பாரு. So that இதை விட வேற என்ன ஹரிஷ் அல்லு அர்ஜுன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஒரு நிமிஷம், அல்லு அர்ஜுன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து தளபதிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கு. இதை விட ஒரு அதே மாதிரி நமக்கு கிடைக்க. அதே மாதிரி காங்கிரஸோட ட்வீட் பாத்துட்டீங்களா? பார்த்தேன். காங்கிரஸ் தான் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. காங்கிரஸோட ட்வீட், காங்கிரஸ் கன்ஃபர்ம்டு. என்ன ட்வீட் வந்திருக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன ட்வீட் பத்தி சொல்றீங்க? அபிஷியல் மெயின் இந்தியா காங்கிரஸ்ல வந்துச்சுனே. படிங்க. இல்ல பீகார் காங்கிரஸ்ல இருந்து போட்டிருக்காங்க. டிவிகே ராகுல் இல்ல காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் மேல வந்து ஷேர் பண்ணுங்களேன். ஷேர் பண்ணிட்டு படிங்க. மேல பண்ண முடியாது இல்ல ப்ரோ. நான் கமெண்ட்ல போடுங்க. சரி, ஜஸ்ட் யார் ஐடி என்னன்னு தெரிஞ்சா. மாப்ள ரேவந்த் இல்ல நான் ஆசைப்பட்டது நடந்துரும் போலயே. நதீரே 40 ஸ்வீட் பண்றோம். இன்னும் வந்து ஃபைனல் தமிழ்நாடு தலைகுனிய விட கூடாது. அங்க என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து மீட்டிங் நடந்ததுன்னு போட்டிருக்காங்க. ஓ அதுவா பழசுரா? அது டிக்ளேர்லாம் பண்ண, அது டிக்ளேர்லாம் பண்ணக்கூடாது இல்ல, நார்மலா பண்ண மாட்டாங்க. இப்ப பண்றாங்கன்னா ஆல்மோஸ்ட்
இல்ல இப்ப இது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ரெடியா இருங்க அப்படின்னு சொல்றது தான். இல்ல ஆக்சுவலி குமரன் அது என்னன்னா டெல்லியில இருந்து இது பண்ணிட்டாங்களாம், இனிஷியேட் பண்ணிட்டாங்களாம் சப்போர்ட் பண்ண சொல்லி. இப்போ டிஎன்சி கையில இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அது ப்ரொசீஜர்ரா, அது இப்போ புரோட்டோகால். தமிழ்நாடு டிசிஷன் சி எடுத்ததை அனௌன்ஸ் புரோட்டோகால் பண்ணாங்களா? படி இல்ல ஆக்சுவலா அப்படி ஒண்ணு நடக்கலன்னா இப்ப ட்வீட்டே போட்டிருக்க மாட்டாங்க. இல்லடா, அது ஒண்ணுமே ஒரு ஆமா ஒரு இது சும்மா பேச்சுவார்த்தை நடக்குது, bro, அதான். அந்த ஆனா ட்வீட்டை இப்ப தமிழ்நாடு படிச்சிருட்டா டிசிஷன் எடுக்கணுமா? இர கன்ஃபியூஷன் வேணாம். அந்த ட்வீட்டை நான் படிக்கிறேன். கேசி ஒரே வேணுகோபால் நிமிஷம் அந்த இரு, ஹரி 9:30 ஒரே இதுலயே ஒரு இது போட்டாங்க. சொல்லி ஒரே நிமிஷம், ஒரே பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது காங்கிரஸோட அபிஷியல் இந்தியா காங்கிரஸ் ஐஎன்சி ஆமாடா. காங்கிரஸ் இந்தியாலயே போட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லிடுறேன்டா, ப்ரொசீஜர் மட்டும் சொல்லிடுறேன்டா. ஒண்ணுமே இல்ல. இப்போ டெல்லி தலைமை தான் முடிவு எடுக்கணும். அவங்க சொல்லி அத வந்து ஐஎன்சி காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் ப்ராசஸ் பண்ணிட்டா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து புரோட்டோகால் மட்டும் தான் உங்களுக்கு அங்க போயிட்டு இங்க வர்ற மாதிரி இருக்கே தவிர இது ஆல்ரெடி டிசைடட் தான். அதுதான் நான் இல்லைங்க சொல்ல எனக்கு வந்தேன் தெரிஞ்சு ப்ரோ. அவங்க இல்ல சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. அந்த ட்வீட்டை நான் படிச்சுட்டேன்னா கொஞ்சம் கிளாரிஃபை ஆயிருது. ஹரிஷ் ப்ரோ சொல்றது கரெக்ட் தான். படி என்னன்னா படி ப்ரோ. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the Congress leadership has directed the Tamil Nadu Congress TNCC to take a final decision on Thiru Vijay's request, keeping in view the sentiments of the state reflected in the electoral verdict. அதாவது சென்ட்ரல்ல இருந்து வந்துட்டு ஃபைனல் டெசிஷன் எடுக்க சொல்லிட்டாங்க, டைரக்ட் பண்ணிட்டாங்க டிஎன்சிசி தமிழ்நாடு காங்கிரஸ். ஸோ அவங்க ஒரு டிசிஷனுக்காக இப்ப அந்த டெசிஷன் மட்டும் பெண்டிங். மோஸ்ட்லி நமக்கு சாதகமா தான் வரும் 99%. தமிழ்நாடு நீங்க காங்கிரஸ் சொன்ன மாதிரி தான் ஹரிஷ் ப்ரோ. கைஸ் தமிழ்நாடு இது காங்கிரஸ் வெரி கீன், இல்ல ரொம்ப கீனா இப்போ இருக்காங்க. வந்து இவனே போட்டானே அண்ணா, ஒரு நிமிஷம். சரவணன் இருக்கான்ல, அந்த போய் வந்து மீடியா சேனல் நேஷனல் மீடியால போய் சிரிப்பான், கொட்டை விடுவானே. சிரிப்பானே அவனா? அவனே ட்வீட் போட்டான், பேக் ஸ்டாபர்ஸ் அப்படின்னு. தெரியும்டா, அதெல்லாம் ஓகே. அவன் கிடக்குறான், அவனெல்லாம் பத்தி பேசாதடா. இங்க பாரு, நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், நீ இவனை போயிட்டு ஒரு ஆன்லைன்ல பேசுற அபியூசர் ஐடியா பத்தி. ஓகே சரி, நான் என்னன்னா நம்ம ரேஞ்ச் மாறிச்சு. இப்போ ஆமா, எனக்கும் அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு பாயிண்ட் பண்ணுதுல. தமிழ்நாடு காங்கிரஸ் இந்த பொன்னான வாய்ப்பை தவற விட மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடி தவற விட்டதை இந்த டைம் தவற விட மாட்டாங்க. இது தமிழ்நாடு காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல அகில இந்திய காங்கிரஸ் தலைமையா இருக்கட்டும், they wanted to unite with தளபதி. that is the message. இப்போ அவங்க வந்து more than we need them, they need us. இப்போ ஏன்னா this is not anymore untested or எவ்வளவு சீட்டு கன்வெர்ட் ஆகும். இங்க சீட்டு கன்வெர்ட் ஆகலாம், எவன் சீட் எல்லாம் தூக்க போறன்றதான் மேட்ரு. இப்போ இந்த கன்ஃபர்மேஷனும் இந்த ரிசல்ட்டும் கையில இருக்கிறதுனால if they don't want usனா ரீஎலெக்ஷன் போனாலும் நம்ம தான் வருவோம் வச்சுக்கோ. அந்த அளவுக்கு எல்லாம் போகாது, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் இப்போ அவனுங்களுக்கு நம்ம வந்து 2029ல நம்மளோட ஆதரவு அவங்களுக்கு தேவை. அவங்க போய் டிஎம்கே கிட்ட நின்னானுங்கன்னா ஆல்ரெடி புட்டுக்குச்சாங்க, அவனுங்களால ஜெயிக்கவும் முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சோ அதனால அவங்க வந்து they will definitely come, this will happen for sure. ஆனா இதுலயும் ஒரு சர்க்கிள் பாத்தீங்கன்னா, தளபதியோட ஃபர்ஸ்ட் மாநாட்டிலேயே நம்ம டிக்ளேர் பண்ணது என்னன்னா, கூட்டணி ஆட்சி அமைக்கணும், யாரெல்லாம் விருப்பமா வாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்குலன்னு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு எல்லாருக்கும். ஆனா இவங்கெல்லாம் அந்த நம்பிக்கை வந்து அவர் மேல வைக்கல. பட் இப்ப எப்படி மாறி இருக்குன்னா சிச்சுவேஷன், நம்ம தனியா கண்டெஸ்ட் பண்ணதுனால நம்மளோட தனி பெரும்பான்மை ஓட் ஷேரோட ஸ்ட்ரென்த், நம்மளோட தலைவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் தெரிஞ்சிருச்சு. ஃபுல் பொட்டன்ஷியல்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இதுல பல தடங்கல்களை தாண்டி நம்ம வந்திருக்கோம். சோ 35%ன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. த லார்ஜஸ்ட் பார்ட்டி வித் த ஹையஸ்ட் ஓட் ரேஷியோ இது வந்துருச்சா. இதுக்கப்புறம் இந்த இதர உள்ள சீட்டுனால இப்ப இவங்க எல்லாம் உள்ள வரும்போது அவர் எந்த மாதிரி கூட்டணி ஆட்சியை அமைக்க நினைச்சாரோ அந்த ஆட்சியும் அமைஞ்சிருது. சோ இதுல எய்தர்வே வந்து தளபதி அரசியல் எதை வச்சு முன்னெடுத்து எது நிலைக்கணும், எது நடக்கணும்னு நினைச்சாரோ அதையும் நடந்துருச்சு. சோ இட் இஸ் சம்திங் தட் அப்படியே ஒரு மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாவே அமைஞ்சிருக்கு. எல்லாமே அட் அவுட்கம். ஆக்சுவலா இப்ப வந்து அந்த கூட்டணி கட்சிகளை வந்து இன்ஃபேக்ட் அவர் சைலன்ஸ் பண்ணிட்டாரு. ஈவன் தோ இஃப் தே ஆர் ஜாயினிங், தே டோன்ட் ஹேவ் தட் சூப்பர் பவர். ஓகேவா? எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த சூப்பர் பவர் இப்ப அவங்களுக்கு வந்து கிடையாது. தட் தே ஸ்டில் வில் ரெஸ்பெக்ட் them, ஸோ வில் டாக். அந்த மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும். பட் இட் இஸ் a fantastic மூவ். அவர் சொன்ன மாதிரியே கூட்டணி கட்சி அவர் எங்கேயுமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல. அதனாலதான் இப்ப எல்லா கட்சியும் தே ஆர் கமிங் ஃபார்வர்ட், தே ஆர் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்னைக்கு இந்த பதவி ஏற்பெல்லாம் இட் இஸ் a கேக் ஒர்க் ஃபார் ஹிம். அது சொன்ன மாதிரி திரும்ப அவங்க வேற நெகட்டிவ் யோசிச்சாலும் they know the result. It will backfire only for them. ஆமா. So they won't go back. So எல்லாமே ரொம்ப சுமூகமா முடியும். யா கண்டிப்பா ப்ரோ. பிரேம் ப்ரோ பேசணும். சாரி, நான் உங்களுக்கு நிறைய நேரம் வந்துட்டு போனீங்க. பேசுங்க ப்ரோ நீங்க.
ப்ரோ வணக்கம் ஹரிஷ் ப்ரோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கும் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சொல்லுங்க ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு 2 இது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு 2, 3 இது மட்டும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொல்லுங்க. வந்து துல்லாத மனம் டைம்ல துல்லாத முட்டுல நான் ரசிகமன்ற தலைவரா இருந்திருக்கேன். நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன் நம்ம மக்களுக்கு ஏத்துட்டா. அதை விட்டுருங்க, அதெல்லாம் பழைய கதை. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா, நான் ரோட்டரியில 2020 பிரசிடண்டா இருக்கும்போது செல்வ பிறந்தகை தான் சீஃப் கெஸ்டா வந்தாப்புல. அந்த பையனுக்கு கலர் போட்ட போது சீஃப் கெஸ்டா வந்திருக்காப்புல. நான்லாம் இருந்திருக்கேன். நான் தான் அவரை வந்து ரிசீவ் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பழைய கதை. இப்ப ரீசெண்டா ஒரு போன வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 6 மாசம் முன்னாடி நம்மள வந்து ரொம்ப டிகிரேட் பண்ணி பேசினான் சீமான் கிட்ட சேர்ந்து. அந்த வீடியோவை பார்த்து நான் ரொம்ப அழுதுருக்கேன். கண்ணாடியில போய் துப்பியிருக்கேன். இவனெல்லாம் நம்ம சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்கோமே அப்படின்ட்டு. அந்த டைம்ல நான் ஒரு வெறியா நான் என்ன தெரியுமா பண்ணேன், இவன் தோக்கணும். இந்த செல்வ பிறந்தகை எங்க தொகுதி தான், அவன் தோக்கணும். நம்ம என்ன பண்ணோம், உடனே என் மச்சானுக்கு ஃபோன் பண்ணி, நீ விடிய காத்தால நீ பூத்துக்குள்ள போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டான். அவன் வந்து அவன்லாம் வந்து சோம்பேறி. அவன்லாம் 12 மணிக்கு எழுந்துக்கிறாள். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் பூத்துக்குள்ள போயிட்டான். போயிட்டு உட்காந்துட்டான். நான் 5 மணிக்கு எழுந்து போயிட்டு உட்காந்துட்டேன். இதுல என்ன தெரியுங்களா, என்னால முடிஞ்ச எவ்வளோ ஓட்டு கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதை கன்வெர்ட் பண்ண. அது செகண்டரி. 2வது, கூட்டமா வந்து பப்ளிக் வந்தாங்க. என்ன தெரியுமா கேட்டாங்க, ஒரே வார்த்தை, போயிட்டு வந்துட்டு விசிலுக்கு போயிட்டு வந்து உங்களுதாமா போட்டோம், உங்களுதான் போட்ட. கடைசியில ஒரு ஃபேமிலி வந்தாங்க, 8 பேர் கொண்ட ஃபேமிலி. அவர் என்ன தெரியுமா கேட்டாரு, அவர் பப்ளிக், அவர் என்ன தெரியுமா கேட்டாரு, இப்ப நம்ம 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 கட்சி, அவரு சொல்றது, அவர் பெரிய பப்ளிக், அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நம்ம கட்சியில யாருப்பா கேண்டிடேட்னு கேக்குறாரு. ஒரு ஜெனரல் பப்ளிக் நம்ம கட்சி. இப்போ எப்படி நம்ம அண்ணனை பார்த்திருக்காங்க பாருங்க. பப்ளிக் சொல்றேன், நம்ம கட்சி, அவங்க சொன்ன வேர்டு, நம்ம கட்சியோட கேண்டிடேட் யாருப்பா. நான் சொன்னேன், தென்னரசு தாங்க கேண்டிடேட். ஓ அப்படியா, சரிப்பா, செல்வ பிறந்தை தோக்கடிச்சிடலாம்ல, சோக்கடிச்சிடலாங்க கண்டிப்பா, சரிப்பா. ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது அவர் நெரேட்டிவ் செட் பண்ணாரு பாருங்க. திருப்பரங்குன்றம் விஜய், மத்தி விஜய், இதுதாங்க பிராண்டு. இதுதான் இது ஒண்ணு. நான் இது சொல்லணும்னு நினைச்சேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒண்ணு. அவன் தோத்த உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் ஒரு ஆளு, நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பீங்க, கோடிக்கான பேரு, அதுல நானும் ஒருத்தன். அது ஒண்ணு. 2வது, நான் வந்து ரசிகமன்ற தலைவரா இருக்கும்போது ட்ரெயின்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ ட்ரெயின்ல போகும்போது நிறைய மேகசின் படிப்பேன். அப்போ வந்து பிடி செல்வகுமார் மேனேஜர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு வேற ஒரு மேகசினுக்கு. அப்போ அவர் தான் மேனேஜர். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம தலைவரை வந்து குமுதம் வந்து ரொம்ப டிகிரேட் பண்ணி, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படிலாம் அவங்க பேசும்போது, அப்ப நம்ம தலைவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த குமுதமோட அட்டைப்படம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒட்டிட்டு டெய்லி பார்த்துட்டே இருப்பாராம். அதுக்கப்புறம் அதே பத்திரிக்கை இவர் தான் சூப்பர் ஸ்டார்னு எழுதுனாங்க. அதே பத்திரிக்கை நாளன்னைக்கு தமிழக முதலமைச்சர்னு அட்டப்படத்துல வரும். இதுதான் வந்து சக்சஸ். ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு, நம்ம திருப்பத்தூர்ல நம்ம எம்எல்ஏ கேண்டிடேட் 1 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு இல்லையா, அவர் வந்து அந்த 1 ஓட்டு வந்து அனௌன்ஸ் பண்ண உடலை இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, அந்த ராஜகண்ணப்பன் முன்னாள் எம்பியோட ஆதரவாளர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து தடுத்திருக்கானுங்க. அந்த கலெக்டரை கூப்பிட்டுருக்காங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு. ஆனா அனௌன்ஸ் பண்ண உடலை. அந்த வீடியோ இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அப்ப வந்து நம்ம கேண்டிடேட் என்ன பண்ணிருக்காருன்னா, 3வது இடத்துக்கு போன பிஜேபி கேண்டிடேட்டை ஹெல்ப் கூப்பிட்டுருக்காரு. ஆனா அவர் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவர் வந்து உண்மையிலேயே சொல்றோம், நமக்கு என்னதான் கொள்கை எதிரி பிஜேபி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அவரோட ஐடிய கண்டுபிடிச்சு எல்லாரும் விஷ் பண்ணணும், தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம அவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல, டிவிகே கேண்டிடேட் 1 ஓட்டுல ஜெயிச்சிட்டாருன்னு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் நமக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டைம்ல அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். அது என்னோட தேங்க்ஸ். நீங்க எல்லாரும் முடிஞ்சா அவரோட ஐடியை கண்டுபிடிச்சு தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. நைஸ். கிரவுண்ட்ல இருக்கிறங்கிறது வந்துட்டு பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இத அழுத்தம் இதை விட 100 மடங்கு அதிகமா இருக்கும். பட் குட் தட் நீங்க நின்று இருக்கீங்க, பண்ணிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். இந்த டைம்ல வந்து இன்னொரு தேங்க்ஸ், அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு 90% பாத்தீங்கன்னா நமக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நமக்கு ஓட்டு போட வச்சிருக்காங்க. அண்ணாமலை ஆதரவு அவங்க வந்து எதிரிக்கு நண்பன் கான்செப்ட் தான் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படியும் நம்ம 2029 அவங்க கூட தான் நம்ம சண்டை செய்ய போறோம். அதெல்லாம் செகண்டரி. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா ஃபுல்லா ஒரு அரசியல்வாதியா மாறி இருக்கீங்க. குட். அதே மாதிரி நம்ம ஐடிவிங்க இன்னும் வந்து 10 மடங்கு ஸ்ட்ராங் பண்ணணும்.
எப்படி வந்து அவங்க ஐடிவி இங்க வந்து பெண் மீடியா கண்ட்ரோல் எடுத்து அவங்க வந்து குறுக்கு வழியில பண்ணாங்க. ஆனா நம்ம நேர்மையான வழியில இன்னும் 10 மடங்கு ஐடிவிங்க ஸ்ட்ராங் பண்ணோம். விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இப்ப 2.5 லட்சம் பேர் 3.5 லட்சம் பேர் சொல்றாங்க. அது எவ்வளவு கவுண்ட்னு ஒரிஜினல் கவுண்ட் நம்ம ஆளுங்களுக்கே தெரியாது. ஆனா அந்த 2.5 லட்சத்தை 2.5 கோடியா மாத்தணும் நம்ம. அதுதான் நம்மளோட அடுத்தடுத்து நம்ம செய்ய வேண்டியது. அதான். சரி bro. கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கே தாங்க மாட்டானுங்க. நீங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து இவ்வளவு சண்டை செஞ்சிருக்கோம் இந்த பலத்தோடயே. யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து சண்டை இல்ல செஞ்சதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. ஒரு இல்ல டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. அது என்னன்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எல்லாருமே செஞ்சிருக்காங்க. ஆனா எல்லாரும் 15% மட்டும் தான் செஞ்சிருக்காங்க. இதுல எதனாலனா நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு. பார்ட்டிக்கு நாங்க ரொம்ப பிரச்சனை கொடுக்க விரும்பல. ஏன்னா வந்து காப்பாத்துவாங்க, கேஸ் போட்டா வந்து நிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. பட் இதை தாண்டி நம்ம ஒரு 15% தான் அவனுங்க நம்மளோட இதை பார்த்திருக்கானுங்க. இப்ப ஆட்சிக்கு வந்தப்புறம் முழு முதற்கன்னா எங்க கண்ணுல இருந்து இவனுங்க பண்ற இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும் போதே இவனுங்க பண்ணது தப்பிச்சது கிடையாது. இனிமே ஆட்சி பவர்ல இருக்கும் போது இவனுங்க பண்ற எல்லா திருட்டுத்தனத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி இவனுங்கள எய்தர் அவனுங்க இன்னைக்கு பூட்டு போட்டு இன்னைக்கு போயிருக்கானுங்கல்ல, இந்த மாதிரி எல்லாருமே போயிடுவானுங்க. சோ ஆன்லைன்ல இருக்க விமனுக்கு அட்லீஸ்ட் அபியூஸ் நடக்காம இருக்கும். சோ எந்த ஒரு கேவலமான விஷயமும் நடக்காம இருக்கும். சோ கண்டிப்பா தானா அது நடந்துரும். இல்ல இதுவரைக்கும் நம்ம ரசிகர் பலத்துக்கு தான் அவங்க பயந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவரோட இருக்கோம். டிஎன்ல ஒரு பவரோட இருக்கிறோம். ஸோ நமக்கு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம இன்னுமே அதிகமான ஒரு கூர்நோக்கோட பயணிப்போம். அதனால பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வி கேன் ஒர்க் ஃப்ரீலி வித் சம் பவர். ஓகே. அதனால பிரச்சனை இருக்காது. ரெஸ்பான்சிபிலிட்டியோட, எனக்கு அந்த தெரிஞ்சு பவர் வித் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டியோட. பவர் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால நம்ம இன்னுமே சிறப்பா செயல்படலாம். அருண் சார், பிரேம் சார். இல்ல இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம 45 50 கட்சிக்கு எதிர்த்து நம்ம இவ்வளவு தூரம் மெஜாரிட்டியோட 33 வந்திருக்கோம். அவனுங்க எல்லாம் வன்மத்துல இருப்பானுங்க. இப்ப அவனுங்க எல்லாம் நம்மள வந்து ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணுவானுங்க. இதுக்கப்புறம் இன்னும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ப்ரோ இதுல என்ன இன்னொரு தெரியுமா, விஷயம் கூட நானும் இதை அதான். நினைச்சேன். இது மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் கூட இது வந்து நீங்க சொன்ன ஆஸ்பெக்ட்ல நினைச்சேன். இந்த மாதிரி பண்ணுவானுங்க, என்ன பண்ண போறானுங்க, நம்ம சைட சேஃப்கார்ட் பண்ற சிச்சுவேஷன்ல இருக்கும்னு. ஆனா இப்ப இருக்க நிலைமை எப்படி இருக்குன்னா, நம்ம ஜெயிச்சதை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பாசிட்டிவ் வேவோ, அவனுங்க அந்த சைடு தே ஆர் ஆல்சோ இன் ஷாக். அவனுங்களால இதை டீகோடே பண்ண முடியல, பண்ணவும் முடியாது. அவனுங்களால இதை புரிஞ்சு இந்த எமோஷனை புரிஞ்சிக்கவே முடியாது கடைசி வரைக்கும். அதனால தே வில் பி டேர் டு ஈவன் டச் எனிதிங். ஏன்னா அவங்க இது வரைக்கும் என்ன நினைச்சிருக்காங்க, இவருனா வருவாரு, கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. அவர் கேர்ஃபுல்லா ஒரு மாதிரி ஒரு கண்ட்ரோல்டா வந்துட்டு வெளியில வர்றது, அதிகமா வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணாம இருக்கிறதெல்லாம் வந்து அவருக்கு தனிப்பட்ட முறையில பயமோ, உங்க மேல இருக்க பயமோ அதெல்லாம் கிடையாது. அவருக்கு மக்களோட பாதுகாப்பு, ரூல்ஸை எப்படி ஃபாலோ பண்ணணும்ன்றத கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஆனா இதே மாதிரிதான் அவர் இதுக்கு அப்புறமும் வந்து இருப்பாரு அப்படின்னு தப்பு கணக்கு எவனாவது போட்டானா அவன் பண்ற திருப்பி ஒரு இதா இருக்கும். அன்னைக்கு தலைவன் சொன்ன மாதிரி, ஏன்டா இந்த விஜய தொட்டோம், இதுவும் ஞாபகம் வருது சொல்லி அடிச்சதுல, ஏன்டா இந்த விஜய தொட்டோம், ஏன்டா இவன் கூட இருக்கவங்கள தொட்டோன்னு நீ நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னார்ல என் தலைவன். அந்த மாதிரி டபுள் பங்கு நடக்கும். எதையுமே தப்பா, அதான் அகைன் உன்ன மாதிரி வந்து சட்டத்தை வளைச்சு ஊழல் பண்ணி ரவுடித்தனம் பண்ணி எல்லாம் பண்ண மாட்டாரு. எல்லாத்தையும் பை த புக்ஸ் கிளீனா முடிப்பாரு. அது மட்டும் நடக்கும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. கீழே ஏதாவது நாய் கேட்டிருந்தீங்கன்னா. கண்டிப்பா அது ஒரு லா அபைடிங் சிச்சுவேஷன். நீங்க அவர் நினைச்சிருந்தா நம்ம எல்லா தொகுதிக்கும் தடையை மீறி போய் பிரச்சாரம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அவரு இல்ல இல்ல இன்னைக்கு அவனுங்க பொருள் எடுத்து அவனுங்களே போட்டாச்சு. இன்னைக்கு என்னன்னா, பரந்தாமன் வந்து நேத்து ட்வீட் போட்டாரு. போட்டு தலைவர் தோத்ததுக்கு காரணமே, அவங்க தலைவர் தோத்ததுக்கு காரணமே வந்து சேகர் பாபுன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. எக்ஸ்போஸ் பண்ண அடுத்த செகண்டே நியூஸ் மீடியா எல்லாத்தையும் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. லிஃப்ட் பண்ணி போட ஆரம்பிச்சானுங்க. போட்டு சேகர் பாபுக்கும் பரமந்தாமனுக்கும் சண்டை, அவரு தான் வந்து பிரசன்னா கேண்டிடேட்டா போட்டாரு, இப்ப தலைவர் தோத்ததுக்கு சேகர் பாபு தான் காரணம். இப்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டானுங்க. அவனுங்களே அடிச்சுக்கிறானுங்க. இப்ப என்னன்னா அவனுங்க பொருள் எடுத்து அவனுங்களே போட்டாச்சு. நம்ம இப்ப அவனுங்களே அடிச்சுக்கணும். ஒருத்தனை உட்கட்சி பிரச்சனை சண்டையாகி போட்டு அவனுங்களே இப்ப எக்ஸ்போஸ். ஒருத்தனை இப்ப பாருங்க என்ன நடக்க போகுது பாருங்க. திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ். கண்டிப்பா இப்ப நிறைய இருக்கு, நிறைய இன்னமும் ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அண்ணன் பேசின ஸ்பீச் எல்லாம் நான் திருப்பி கேட்டுட்டு இருக்கேன். என்னட்ட டைம்ல எப்படி எப்படிலாம் டவுன்ஃபால் வந்தது, இதெல்லாம் பண்ணானுங்க, அதுக்கு அவர் எவ்வளோ
கான்பிடென்ட்டா எந்திரிச்சு மக்களுக்காக நின்றுருக்காரு. இட்ஸ் ரொம்ப ஒரு இதுதான். இது வந்து இட் வில் டேக் இயர்ஸ். கேக்குதுங்களா? கேக்குது ஆமா, ப்ரோ. இந்த பயோபிக் எப்ப வந்து படத்தை ரெடி பண்ண போறோம்? ஏங்க பயோபிக்லாம் ஹை டிமாண்ட்ல இருக்குங்க. ஆல்ரெடி பயோபிக்லாம் ஹை டிமாண்ட்ல ஆல்ரெடி இருக்கு. சோர்ஸ் அவைலபிள் குமரன். ஆன்லைன்ல இது வரைக்கும் வந்த நியூஸ் சேனல் ஃபுட்டேஜஸ் தான் எடிட் மட்டும் தான் பண்ணணும். ஃபுல்லா எடிட் பண்ணி படமா ரிலீஸ் பண்ணா முடிஞ்சுச்சு. இல்ல எனக்கு தெரிஞ்சு அண்ணே தளபதி இந்த இப்போ சிஎம் ஆகுறது தான் வந்து இன்டர்வல் பிளாக் போலயே. பிஎம் ஆகுறது வந்து கேஜிஎஃப் 1 கிளைமேக்ஸ் நினைக்கிறேன். கேஜிஎஃப் 1 செகண்ட் பார்ட் வருது. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இன்டர்வல் பிளாக்லயே சிஎம் ஆகுறது கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அது நம்ம திரைக்கதை எப்படி வேணா அமைச்சுக்கலாம். எக்ஸ்பைரி தட்ஸ் நாட் an issue. ஒன்னு ஒரு பில்டிங் வந்து அங்க செங்கலா கட்ட வேண்டியது இருக்குது இல்ல, அதான் செகண்ட் பார்ட். அங்க பந்தல ஆல்ரெடி கழட்டியாச்சு. எனக்கு தெரிஞ்சு தளபதி பயோபிக் நடந்துச்சுன்னா அந்த பூஜையே பிளாக் பஸ்டர் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்ததுன்னா நடக்குது. ஒண்ணும் இல்ல அண்ணா, நீ படம் எல்லாம் நடிக்க வேணாண்ணா. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு நல்ல எடிட்டரா வச்சு எடிட் பண்ணி கொடுதான் நாங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி ஓட்டிக்கிறோம். ஆமாண்ணே, கேக்குதுங்களா? பிரதீப் ராகவ் மட்டும் ஆனானே. இது ஆல்ரெடி லீக்டு ஃபுட்டேஜ் தான்டா, பிரச்சனை இல்ல. சொல்லுங்க ப்ரோ. சாரி குமரா கேக்குதா? கேக்குது. ஓகே இல்ல